ஹாய் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். என்னுடைய இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் குட்டி குட்டி லவ். இதாங்க டியூலிப் ஃபீல் லேம்ப். இந்த வீடியோவோட என்னுடைய குட்டி குட்டி ஸ்டோரி, குட்டி குட்டி கான்வர்சேஷனை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கிஃப்டில் என்னோடய பர்சனல் டச் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைப்பேங்க. அந்த மாதிரி தான். அதாவது இப்போ ஒரு கிஃப்ட் வாங்குகிறேன் அப்படின்னா அதை அப்படியே ஸ்டோரில் வாங்கி அப்படியே இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க மாட்டேங்க. அதில் சின்னதாக என்னோடய எஃபர்ட் ஏதாச்சும் போடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தாங்க இந்த டியூலிப் ஃப்ளவர் லேம்ப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக பண்ணுறேங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் வந்து என்கேஜ்மெண்ட் முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போனேங்க. அப்போ வந்து நான் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக ஒரு சில்வர் ப்ரேஸ்லெட் நான் வாங்கினேன். ஆனால் அந்த சில்வர் ப்ரேஸ்லெட் எனக்கு அப்படியே கொடுக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த காப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த சில்வர் ப்ரேஸ்லெட். அதனால் நான் அந்த சில்வர் ப்ரேஸ்லெட்டில் ஏதாச்சும் வேர்டிங்ஸ் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. அந்த என்கிரேவ் பண்ணுவாங்கள்ல, அதாவது அந்த ப்ராஸ்லாம் அந்த பித்தளை பாத்திரம்லாம் செதுக்குவாங்க இல்லைங்க, அது பண்ணுவாங்கள்ல, நேம் எழுதுவாங்கள்ல, அந்த ஒரு ஷாப்புக்கு போனேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சில்வர் ப்ரேஸ்லெட்டில் நான் வந்து நேம் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அச்சோ அப்படிலாம் எழுதக்கூடாதுமா, சில்வரில் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் என்னோடய எஃபர்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் எழுதணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த தாத்தா இருந்துட்டு, சரி கொடுமா, நான் வந்து எழுதி தரேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இல்லை நான் எழுதணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருங்க, எப்படி இந்த ஃப்ளார் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களோட இந்த குட்டி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த திங்ஸ்லாம் வாங்கினீங்களா? அதில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா, இந்த பிங்க் கலரில் அந்த ஃப்ளார்ஸ் கொடுப்பாங்க, டியூலிப் ஃப்ளார்ஸ். அப்புறம் லீவ்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் டைமண்ட் பீட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கார்னர் செக்யூர் பண்ணுறதுக்கு கார்னர் கிளிப்ஸ். இப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் தெரியுது இல்லைங்க, இது எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரிங் லைட் கொடுப்பாங்க. அப்புறம் மிரர் தருவாங்க. அதாவது வெளியில் பார்க்க மிரராகவும் உள்ளுக்குள்ளே வந்து லென்ஸாகவும் இருக்குங்க. அதுக்குள்ளே தான் நம்ம இந்த டியூலிப் ஃப்ளார்ஸை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே நீங்கள் டியூலிப் ஃப்ளார்ஸ் நான் கோர்த்துருக்கேன் இல்லைங்க, அந்த மாதிரி கோர்த்துக்கணும். இப்போ வீடியோவில் வந்துச்சுங்க, அந்த மாதிரி கோர்த்துட்டு ஈக்குவல் இன்டர்வலில் இந்த டியூலிப் ஃப்ளார்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் முறுக்கிக்கணும். அப்படி முறுக்கி வச்சிங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செக்யூர் பண்ணுற கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதில் மிரரை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவில் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் செக்யூர் பண்ணுறதுக்கு செக்யூர் கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே வந்து க்ளூ கொடுத்துருப்பாங்க அந்த ஒயிட் கலரில். அந்த ரேப்பர் எடுத்து அந்த கிளிப்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் ரேப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் கம் இருக்கும். ஸோ அந்த க்ளூவில் நீங்கள் இந்த மிரர் எல்லாத்தையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். வீடியோவை அப்படியே பார்த்துட்டு என்னோடய ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன், கேளுங்க. ஸோ அந்த தாத்தா வந்து நானே எழுதி தரேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை நானே எழுதிக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த தாத்தாட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு எப்படி எழுதணும் அப்படின்னு. நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நான் அழகாக என்னோடய அந்த சில்வர் ப்ரேஸ்லெட்டில் எழுதினேங்க. என்னோடய நேம், என் ஹஸ்பண்ட் நேம், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுட்டு அப்புறம் ஒரு சில வேர்டிங்ஸ் அதில் எழுதினேங்க. ஒரு 20 மினிட்ஸ் கான்வர்சேஷன் தாங்க போயிருக்கோம் அந்த தாத்தாவோட. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தாத்தாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அந்த தாத்தாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கிளம்புறப்ப அவர் என்னை ப்ளஸ் பண்ணிலாம் ஆசீர்வாதம்லாம் பண்ணார். இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் அந்த சில்வர் ப்ரேஸ்லெட் போட்டிருக்காரு. அதில் நான் பண்ண அந்த டிசைனும் இருக்கும், வேர்டிங்ஸ் இருக்கும், எங்களோட நேம் இருக்கும். அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியான ஹார்ட்ஃபுல்லாக இருக்குங்க. அஃப்கோர்ஸ் நம்ம தான் காசு போட்டு கடையில் போய் நம்ம அந்த காப்பு வாங்குகிறோம். பட் ஸ்டில் எனக்கு அந்த கடைக்கு போனது, காசு கொடுத்தது, சில்வர் ப்ரேஸ்லெட் வாங்கினது எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. ஆனால் அந்த தாத்தாவை பார்த்தது, அந்த தாத்தாவோட ஒரு 15 மினிட்ஸ் பேசினது, நான் எழுதுனது, அதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் நினச்சா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க.
நான் இந்த மாதிரி தாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க இப்படி பண்ணுனா. இந்த ப்ரேஸ்லெட்டை அப்படியே வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருந்தா கூட அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த டியூலிப் ஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நான் பண்ணி இப்போ நான் தரப்போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஈக்குவல் இன்டர்வலில் அந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து முறுக்கி வச்சுருப்பீங்கள்ல. இப்போ அது எல்லாத்தையும் அந்த கண்ணாடியில் பேஸ்ட் பண்ணுங்கள். லைன் பை லைன் பேஸ்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவில் வந்திருக்கும். லைன் பை லைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபீல்டு மாதிரி தெரியுங்க. வயல்லாம் அந்த நெல்லுலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஃபீல்டு மாதிரி இருக்கும். பாருங்கள் வீடியோவில் அழகாக இருக்காங்க. அந்த டியூலிப் ஃப்ளாஸ்க்கு கீழேயே அந்த ஒரு லீவ்ஸும் ஒரு டைமண்ட் பீட்ஸும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவங்க அந்த ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க பேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹாட் க்ளூ. நம்மக்கிட்ட அந்த கன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த க்ளூவை நீங்கள் கேண்டிலில் காமிச்சிட்டு இல்லை விளக்கில் காமிச்சிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி வருங்க. அதை எடுத்து அந்த மிரர் மேலே வச்சு நீங்கள் ஒவ்வொரு லைனாக பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், மெயின் பார்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி உள்ளே ஏதாச்சும் டிசைன் பண்ணிக்கலாம், ட்ராயிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சு உள்ளே வந்து ஒரு சன்ரைஸ் மாதிரியும் அதில் ஒரு சில வேர்டிங்ஸ் வர மாதிரியும் நான் எழுதியிருக்கேங்க. திஸ் இஸ் வெரி ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு வேணும்னா எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாங்க. அங்கே முடிஞ்சிடுச்சு. நான் 4 சைட்ஸும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு மிரர் இருக்கும். நீங்கள் எப்பயுமே இந்த மிரர் கார்னரில் பேஸ்ட் பண்ணுறப்ப உள்ளே வந்து லென்ஸ் இருக்கிற மாதிரியும் வெளியே வந்து மிரர் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ மேலேயும் அந்த ஃபைனலாக அந்த ஒரு மிரரை வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணால் அது ஒரு மிரராகவும், லைட் ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து டியூலிப் ஃபீல்டு லேம்ப்பாகவும் உங்களுக்கு தெரியுங்க. நைட்டில் பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். பார்த்திங்களாங்க, என்னோடய பாப்பா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து புரியல, நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. என் ஹஸ்பண்ட் விட என்னோடய பாப்பா விட என் அத்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமாக ஆன் பண்ணி சின்ன குழந்தையாட்ட அதை பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சின்ன சந்தோஷம் தானேங்க அவங்களுக்கு. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து என் ஹஸ்பண்ட்காக தாங்க பண்ணேன். அதில் அந்த சில வேர்டிங்ஸ் எழுதி என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்தேன். அதை வந்து அவர் பார்த்துட்டு அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்கிறத விட எங்கள் அத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என் பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். எனக்கு அவ்வளோதாங்க, இது போதுமே. இதோ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும். டியூலிப் ஃபீல்டு மாதிரி அழகாக இருக்குங்க. நீங்கள் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸுங்க. இந்த லேம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று தாங்க. கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேஷன்ஸ் முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குங்க. பட் போக போக வீடியோ சூப்பராக வரும். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.